committed to providing accessible and inclusive education opportunities to all. This A-Level seminar is a phase of Project Eduketha, empowering students with vital ICT skills for their future. Our objectives: enhance ICT knowledge, make learning accessible, build a brighter, future-ready community. Together, we're shaping minds, uplifting communities, and paving the way for a brighter tomorrow. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வணக்கம். ஐபோன் இலங்கை கல்வி பல்கலைக்கழக சங்க மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஐசிடி செமினார்ல உங்க எல்லாரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் சங்கரி கல்வி யூனிவர்சிட்டி செகண்ட் இயர் எக்கானமிக்ஸ் ஸ்டூடெண்ட். இந்த பேப்பரானது 30 எம்சிக்யூலையும் 3 பார்ட் 2 டைப்பான கொஸ்டின்களையும் உள்ளடக்கிய ஒரு வினா. சரி, நேரடியாக கேள்வியை போகலாம். ஏபிசி ஆகியன உள்ளீடுகளாகவும் எக்ஸ் வெளியீடுகளாகவும் இருக்கும் பின்வரும் முடிவில் தரப்பட்டுள்ள தர்க்க சுற்றை கருதுக. இந்த தர்க்க சுற்றானது 3 எண் கேட்களையும் ஒரு ஓர் கேட்களையும் கொண்டு உருவாக்கப்பட்ட தர்க்க சுற்று. இதுக்கான உண்மை அட்டவணை உருவாக்கணும் சொன்னா அதுக்கான வெளியீடுகளை பெறணும். வெளியீடு எப்படி வரும்னா A B bar C bar ஓர் என்பதால பிளஸ் A B C bar பிளஸ் A B C இப்படிதான் இதுக்கான வெளியீடு வரும். இதுக்கு நாம உண்மை அட்டவணை உருவாக்கும் பொழுது இதை இலகுவாக்குறதுக்காண்டி இதில் உள்ளவர்கள் உள்ளவர்களாக சிஏடைய உள்ளவர்களாக 0 1 0 3 0 3 உண்மை அட்டவணை இலகுவாக பெறக்கூடியதாக என்பது கேட்டினுடைய உண்மை அட்டவணை இலகுவாக்குறதுக்கு சில உள்ளீடுகளை இன்னும் இலகுவாக்குவதன் மூலமாக இதனை இலகுவாக பெற்றுக் கொள்ளலாம். அந்த வகையில பெற்ற வெளியீடு ஏ பி பார் சி பார் பிளஸ் ஏ பி சி பார் பிளஸ் ஏ பி சி
இந்த மூணையும் உள்ளடக்கிய எக்ஸினுடைய வழியாக வரணும். இதை நம்ம ஒரே இதுல இலவா பெரிய அதற்காக வேண்டி சில செய்முறை செய்ய வேண்டிய பணிமுறைகளாக பியினுடைய பார் சியினுடைய பார் ஏபி இதற்கு பிறகு நாம இலகுவமாக பெற முடியும். ஏ பி பார் சி ஏ பி பார் சி அடுத்து ஏ பி சி பார் அடுத்தது ஏ பி சி இறுதியாக வெளியீடு எக்ஸ். ஒரு விரைவிக்கும் இந்த உள்நாட்டு கருதத்திற்கு முதலாவதாக நம்ம செய்ய வேண்டிய பணிமுறை இதற்கான வெளியீடு இந்த எக்ஸுடைய வெளியீடை பெறணும். அதற்கு பிறகு எக்ஸ பெறதுக்காக வேண்டி நம்ம இந்த மூணு கோவையை கூட நம்ம எழுதிக்கலாம். அதற்காக அந்த கோவைகள் இலகுவாக பிக்கு பி பார் சி பார் ஏபி ஒருங்கி பெற்ற பிறகு அதை இலகுவாக நம்ம கணித்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் பி சைபர்னா பி பார் ஒன்று பி ஒன்றுண்டா பி பார் சைபர். சி பூஜ்ஜியம் டா சி பார் ஒன்று சி ஒன்றுண்டா சி பார் பூஜ்ஜியம். அந்த வகையில ஏபிங்கிறது என்கேட் என்பது உள்ளீடுகள் ஒன்றும் வந்தா உண்டு ஒன்று சைபர் வந்தா சைபர். அப்ப உள்ளீடுகள் இரண்டும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் உள்ளீடுகள் மூன்றும் உள்ளீடு ஒன்றுகளாக இருக்கும் பட்சத்தில் வெளி ஒன்றுகளாக வரும். அப்ப ஏபி ஜீரோன்னா வெளியீடு ஜீரோ தான். அதே வகையில ஏபி ஜீரோ ஏபி ஒன்று வெளியீடுகளும் ஒன்றுகளாக இருக்கும். ஏபி ஒன்றுங்கிற வெளியீடுகளும் ஒன்றாக தான் இருக்கும்.
அப்ப ஏபி உள்ளீடுகள் ஒன்று எட்டு பட்சத்து வெளியீடுகளும் ஒன்றுகளாக இருக்கு. இப்ப நாம பெற்றதற்கான வெளியீடுகளை வகுக்கலாம். ஏ பி பார் சி பார். அப்ப இது என் கோயில்னால பெற்ற உள்ளீடு இல்லாத ஒன்றா இருந்தால்தான் வெளியீடுகள் ஒன்றாக வரும். அப்ப இந்த 4 0 இருந்தால நம்ம கவனிக்க தேவையில்லை. பெஸ்ட் 4 0 தான் இருக்கும். இதுக்கு பிறகு ஏ ஒன்று பி சி 2 ஒன்று. அப்ப 3 ஒன்றா இருக்கும் பட்சத்துல வெளியீடுகளும் ஒன்றுகளாக தான் இருக்கு. ஏ ஒன்று பி சி பி ஓகே சியில சீரர்களால வெளியீடுகள் 0 ஆகும். அதே மாதிரி ஏ மணிகள் எல்லாம் ஒன்றதான் இருக்கு. பி பார் இதுல சி பார் வெளியீடுகளும் 0 வரும். அதே மாதிரி அடுத்த வெளியீடுகளும் 0 வரும். அடுத்த ஏபி சி பார். இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது ஏபி மற்றும் சி பார். இந்த வகையில ஏ எல்லாரும் 4 பெஸ்ட் 0 வரும். அப்ப முதல் பார் 4 வெளியீடுகளுமே 0 தான் வரும். இப்ப ஏ பி ஏ ஒன்று பி 0 சி பார் பார்க்கும்போது 1 அப்படிகள் 0 தான் வரும். ஏ ஒன்று பி நம்ம பார்க்க வேண்டியது ஏபியும் அதோட சேர்த்து சி பாரையும். அப்ப நம்ம மாணிக்க வேண்டியது இதையும் தான். அப்ப முதல் 4 விசிய வந்ததால இந்த 4 விசிய வந்துருக்கு. அடுத்தது ஏபிசி பார்ல ஏ சி பார் ஒன்று பி 0 வெளியீடு 0 சி பார் 0 ஏபி 0 வெளியீடுகளும் 0 தான் வரும். அதே மாதிரி 1 1 வெளியீடுகளும் 1 தான் இருக்கு. ஏபி இதுல ஏபி சி பார்ல ஏபி 1 ஆகி சி பார் 0 இருந்தால வெளியீடுகள் 0 ஆகும். அடுத்து ஏபிசி ஏபிசி போல நம்ம நேரடியாக காணிக்க வேண்டியது இந்த 3. அப்ப இந்த 3 காணிக்கும் பட்சத்துல இந்த ஏ முதல் 4 0 அப்ப என்கோவை மட்டும் 3 வெளியீடுகளுடைய உள்ளீடுகளும் 1 இருக்கும் பட்சத்தில் வெளியீடுகள் 1 இருக்கும். அப்ப முதல் 4 0 தான் இருக்கு. then A 0 B 1 அவ்வாறு வெளியீடுகள் 0 A 1 B 0 C 1 வெளியீடுகள் 0. இதுல முக்கியமான குறிப்பு 3 1 இருந்தால் தான் வெளியீடுகள் 1 இருக்கும். அப்ப இதுல 0 கடைசி மட்டும் 3 1 பார்த்தால் வெளியீடுகள் 1 வரும். அப்ப 3 கோவைகளுடைய 3 எண் கோவைகளுடைய வெளியீடுகளாக பெற்றுட்டோம். அடுத்தது வெளியீடுகள் என்ன பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு கோவை அடங்கி இந்த ஒவ்வொரு கோவையில் பண்பு இருந்துச்சுன்னா வெளியீடுகள் 1 சைபரா இந்த வெளியீடு உண்டாதான் இருக்கும். 1 1 இருந்தாலும் வெளியீடுகள் உண்டாதான் இருக்கும். அப்ப அந்த வகையில இந்த 3 செய்யறாங்க. 3ல ஏதாவது 1 வந்தாலே வெளியீடு உண்டாதான் வரும். அப்ப அந்த வகையில 3 0 அப்ப 0 சைபர் சைபர். இந்த கோவையில ஏ பி பார் சி 1 வெளியீடுகள் 1 வரும். இந்த கோவையில மேல் வெளியீடுகள் 0 வரும். இந்த கோவையில ஏ பி சி பார்ல 1 இருக்கிறதால வெளியீடுகள் 1 வரும். ஏண்டா நம்ம பெறக்கூடிய எக்ஸ் கோவை ஒரு 4 கேட் அந்த வகையில் இது 3மே n கேட். அப்ப இலகுவா நாம இந்த உள்ளுல போட்டோம் சொன்னா இந்த வெளியீடு அதெல்லாம் மிகவும் தெரியும். இப்ப கடைசி இருக்கு ஏபிசிங்கிறது 1 இருக்கிறதால வெளியீடு 1 வரப்போகுது. அப்ப நம்ம பெற்ற இந்த பரீட்சை நாட்கள் எழுதும் போது இதெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நம்ம ஒரு ரஃபாக செஞ்சு போட்டு இந்த 3 உள்ளீடுகளையும் போட்டு இந்த வெளியீடு நம்ம பெற்ற இந்த வெளியீடுகளை ஆன்சர் ஆக நம்மளோட விட சரி அமையும். அப்ப இதுல ஒரு சைபர் மாறினாலும் ஆன்சரே குறைஞ்சி கொடுக்கும்.
அந்த நம்ம சரியாக கவனிச்சு செய்யும் போதுதான் அதுக்கான சரியான விட தரப்படும். இரண்டாவது கேள்வி, கனோ வரைபடத்தை பின்வரும் வடிவமைப்புக்கு ஏற்ப பூர்ணப்படுத்துக. நம்ம என்ன பெற்ற இந்த விடைக்குரிய எக்ஸ்பிரேட்டுக்குரிய கனோ வரைபடத்தை வரைச்சிருக்காங்க. அவன் சொல்லும் போது அவன் இலகுவாக எப்படி பெறதுக்காக வேண்டி காணிக்கணும். இதுல 0 ஏபி, ஏபிங்கிறது ஏபி பார், 0 அப்படியே பார் பி, ஒன்று சும்மாவர் ஏபி ஏ பி பார். இதுல சி, சிங்கிறதால சி பார் சி. நான் மூணா பெற்று போக ஏ பி பார் சி. அந்த வகையில ஏ பி பார் சி, ஏ பி பார் சி இங்க இருக்கு. ஏ பி பார் சி பார் அவனுக்கு படுத்த வேண்டியது ஒன்று. அடுத்த போக ஏ பி சி பார், ஏ பி சி பார் அப்ப அடுத்த வேண்டியது ஒன்று. அதே மாதிரி அடுத்த போக ஏ பி சி, ஏ பி சி மற்ற எல்லாமே 0 அவர் பெற்ற எக்ஸ் வெளியீட்டுக்குரிய கனவு வரைபடம் இந்த அமைக்கும். நமக்கு பேசி போக இயக்க பெற்று சொன்னா நம்மளுக்கு வெளியீடு ரிலேஷன் வந்துடும். நான் நூலா பார்த்தீங்க ஏ பி பார் சி பார் அவங்களோட தோணுது சரியா. அடுத்தது ஏ பி சி பார் ஒன்று, அடுத்தது ஏ பி சி அடுத்தது. அப்ப மூன்றுமே ஒன்று அமைச்சு படிச்ச வெளியீடுகள் அதில் அனுப்பிச்சிருவாய் யாருக்குரிய கனவு வரைபடம். கனவு வரைபடத்தை பயன்படுத்தி வெளியீடு எக்ஸுக்கு பெருக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு ஓர் உகந்த மிகவும் சுருக்கிய கோவை பெறுக. கடன்களை உங்கள் கனவு வரைபடத்தில் தெளிவாக காட்டுக. கடன்கள் செல்வது நம்ம இப்ப இரண்டும் உண்டலாயிருக்கும் சிலது விளைஞ்சு காட்டுறது. இதன் கடன்களை தெளிவாக காட்டுது. எவ்வளவு கணக்கு சின்னது சொற்கோவை பயன்படுத்தி, சொற்கோவை என்று சொல்றது ஒன்றுகளை பயன்படுத்தி செய்வது. சொற்கோவை சொல்வது வரக்கூடிய ஒன்றுகளை மாத்திரம் பயன்படுத்தி செய்யக்கூடியது.
பி பார் சி ஏபி பார் ஏ பார் ஏபி ஏ ஏ பி பார் அப்ப நான் பெற்ற வெளியீடு பெற்ற போக என்ன சமன் ए बार ए बी बार सी बार प्लस ए बी सी बार प्लस ए बी सी வேறுபடியான சொற்களை பயன்படுத்தி இவங்களை காண அந்த வகையில ஏ பி பார் சி பார் ஒன்று ஏ பி சி பார் ஏ பி சி ஒன்றுகளை பயன்படுத்தி உள்ள போட்டாச்சு இவ்வாறு மத்தியில் அனுசீரம் வந்து சீர வந்தா இதற்குரிய விளைவிக்க முடியாதுன்னா இரண்டையும் விளைக்க முடியாம இலவாக அதே மாதிரி இரண்டையும் இணைக்க முடியும் இரண்டைய வெளியில பாத்தீங்கன்னா சொப்புடைய வெளியில் இருந்துச்சுன்னா இதுல பி பி பாராக மாறுது இத மாறாம எதிரிக்கு ஏ மாத்திரம் அப்ப ஏ இதுல சி கிட்ட வராங்க அப்ப சி பார் பிளஸ் அடுத்த வகையில சியும் இந்த ரெண்டு வரணும் சி பாரும் சி மாற்றம் அடையுது இத மாறாம இருக்கிறது ஏபி மாத்திரம் அப்ப விடை ஏபி கணு வரைபடத்தை பயன்படுத்தி சொற்கோவைக்குரிய உள்ளீடுகளுக்கான விடைகளாக ஏ சி பார் பிளஸ் ஏபி வரும் இதுல இது சொற்கோவை அடுத்த கேள்வி கணு வரைபடத்தை பயன்படுத்தி வெளியீடு எக்ஸுக்கு கூட்டுத்தொகைகளின் பெருக்கத்திற்கு ஒருவன் மிகவும் சுருக்கிய கோவை பெறுது தடங்களை உங்கள் கணு வரைபடத்தில் தெளிவாக காட்டு சொற்கோவன்று செல்வது ஒன்றுகளை பயன்படுத்தி செய்கிறது பொஸ்கோவன்று செல்வது சீரோகளை பயன்படுத்தி செய்கிறது அப்ப நம்ம இதே பெற்ற வடையிலே செய்ய முடியும் அப்ப இதுக்கு எப்படி யூ பண்ணலாம் செய்யனா இந்த நான் எப்படி யூ வைக்க முடியும் சொன்னா இந்த நாளையும் ஒரு கட்டமாக வைக்கலாம் அதற்கு பிறகு இது இந்த ஒன்றையும் இது ஒன்றையும் அமைக்கலாம் அமைச்சர் வெளியிட்டு இருந்துச்சுன்னா இந்த நாலு பார்த்தோம்னு இந்த நாளிலையும் சி பார் சி மாற்றம் அடையுது பி பார் பி மாற்றம் அடையுது அப்ப இது மாறம் அடைகிறது கொஸ்கோவைக்கு உங்களால் கொஸ்கோவை செய்கிறது சீரோட பயன்படுத்தி அது இதுதான் அடிப்படை விடைக்குள்ளும் கட்டமாக விதியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பிறகு எது மாற்றம் அடைஞ்சது அப்படின்னு பாருங்க சி பார் சி மாற்றம் அடையுது இதுல பி பார் பி மாற்றம் அடையுது மாறாம இருக்கிறது ஏ பார் மாற்றம் ஏ பார் இப்ப இதற்கும் காட்டும் போது இதுல ஏ பார் இதுல ஏ ரெண்டு மாற்றம் அடையுது இதுல மாறாம முறையில் இருக்கிறது பி பார் மாற்றம் பி பார் பிளஸ் இதுல ஒரு சி இதுதான் இந்த கொஸ்கோவைக்குரிய வெளியீடுகள் ஆராமி இறுதி கேள்வி மேலே சி டி ஆகியவற்றில் நீங்கள் பெற்ற உகந்த சொப் மற்றும் பொஸ்கோவைகளில் எது ஒரு சுருக்கிய தர்க்க சுற்றை செயற்படுத்துவதற்கு மிகவும் நல்லது நம்ம செஞ்ச இந்த சொப் பொஸ்கோவை
ஏது சிறந்தது இருக்கார். இதை நாம எப்படி கணிக்கிறது சொன்னா நல்லா கேள்வி நம்ம பெற்ற கொஸ்டுக்குரிய ஆன்சராக வந்து நான் பெற்ற சொப்புக்குரிய ஆன்சர் வந்தது ஏ சி பார் பிளஸ் ஏபி. அப்ப நம்ம எது உகந்தது எது நல்லது இருக்கும் போது நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் இந்த சொற்கோவையும் இந்த கொஸ்கோவையும். அந்த வகையில நீ பாருங்க இந்த சொற்கோவை உருவாக்குறதுக்கு ரெண்டு என்கேட்டும் ஒரு ஓர் கேட்டும் தேவைப்படும். ரெண்டு என்கேட்டும் ஒரு ஓர் கேட்டும் தேவைப்படும். ஆனா இந்த கொஸ்கோவை உருவாக்குறதுக்கு ஒரு என்கேட்டும் ஒரு ஓர் கேட்டும் போதுமானது. அவர் எது சிறந்தது? பொஸ்கோவை சிறந்தது. காரணம் வடிவமைப்பு செலவு குறைவு. எதுல? பொஸ்ல. ஏன்? இந்த சொப்பு உருவாக்குறதுக்கு ரெண்டு எண் கோவைகளும் ஒரு ஓர் கோவையும் தரும். இந்த பொஸ்கோ உருவாக்குறதுக்கு ஒரு ஓர் கோவையும் ஒரு எண் கேட்டும் போதுமானது. இந்த கேள்வியான செய்யும்போது 10-12 நிமிஷம் டைம் எடுத்தாங்க பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நல்ல ஆளானுச்சு. இரண்டாவது ஆரம்பத்துல ஐசிடி கேள்வி எப்படி பொறுத்த மாட்டீங்க. முதலாவது கேள்வி தங்கிருக்கும் அந்த 15 மார்க்ஸும். அது முதலாவது நான் ஒன்று சரியான முறையில போடும்போது நான் பெறக்கூடிய ஆன்சர்கள் அந்த மார்க்ஸ் 15 மார்க்ஸ் வெளியாக பெறலாம். இந்த லாஜிக் கேட்ஸ் இந்த பகுதி ஐசிடி வெளியாக 15 மார்க்ஸ் பெற்று வர பகுதி. அப்ப இந்த பதில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தின் ஊடாக இந்த மார்க்ஸ் நாம துல்லியமாக பெற்றுவிட முடியும். அடுத்து நம்ம 6வது கேள்வியும் POR கம்பெனியில் நிதி, சந்தைப்படுத்தல் மற்றும் மனிதவளம் என்னும் 3 திணைக்களங்கள் உள்ளன. தற்போது PQR கம்பெனியின் எல்லா செயல்பாடுகளும் கைமுறையாக நடத்தப்படுகின்றன. பணியாளர் பயிற்சிக்காக ஒரு கணனி ஆய்வுக்கூடத்துடன் ஓர் IT அலகு நிறுவுவதன் மூலம் அதன் எல்லா செயல்பாடுகளையும் கணனிமயமாக்குவதற்கு கம்பெனி தீர்மானித்துள்ளது. ஒவ்வொரு திணைக்களத்திற்கும் IT அலகிற்கும் பின்வருமாறு வளங்கள் ஒதுக்கப்படுகின்றது. பாருங்க, ஃபைனான்ஸ் 28, கம்ப்யூட்டர், HR 40, IT 50, மார்க்கெட்டிங் 35. அதோட சேர்த்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிரிண்டரும் ஒவ்வொரு வகையான சேவரும் இருக்கு. ஃபைனான்ஸுக்கு அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், HRக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ITக்கு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மார்க்கெட்டிங்கு மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட வகையான கம்ப்யூட்டர்களும் பிரிண்டர்களும் அதே மாதிரி சேவர்களும் இருக்கு. கம்பெனி பின்வருவனவற்றை முன்மொழிகின்றது. குறிப்பிட்ட மென்பொருள் மற்றும் வளங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஒவ்வொரு திணைக்களத்திற்கும் IT அலகிற்கும் ஒரு இடத்துறை வலையமைப்பு உள்ளது. இது லேனினூடாக இணைக்கப்படுகிறது. ஒவ்வொரு திணைக்களத்திற்குள்ளதும் உள்ள இடத்துறை வலையமைப்பு IT அலகினால் சேர்த்து இணைக்கப்படுகிறது. இப்ப 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த ஃபைனான்ஸ், HR, மார்க்கெட்டிங் இந்த மூன்றுமே IT-யூடாக இணைக்கப்பட்டு அதனூடாக ISP சர்வர் இணைக்கப்பட்டு உங்களுக்கு இன்டர்நெட் பகிர்ந்தளிக்கப்படுது. ஒரு ஆள் பல பேருங்களை DNS சேவர், ஒரு பதிலாளர் சேவர், ப்ராக்ஸி
சேவைகள் ஆகியவற்றின் துணையுடன் எல்லா கணினிகளுக்கும் திறமையான இணைய இடைத்தொடர்பை வழங்கும். அப்ப ஐடி சர்வர்ல டிஎன்எஸ் இருக்கு, ஃப்ளெக்ஸி சர்வர் இருக்கு. நம்ம வாசிக்கும் போதே தரவுகள் இலகுவான கணிச்சு வச்சுட்டோம்னா நாங்கள் ஐபிக்கான கல்குலேஷன் செய்யும் போதும் அதற்குரிய வரைபடம் வரையும் போதும் இலகுவாக ஐடி அளவிற்கு இணைய தொடர்பு இடையச்சை வழங்கப்படுகிறது. ஐஎஸ்பி சேவைகளாக வழங்கப்படலாம். ஒரு தீச்சுவரினூடாக முழு வலையமைப்பும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு ஃபயர்வாலினூடாக பாதுகாக்கப்படுகிறது இந்த வலையமைப்பு. சரி, வலையமைப்பு நிர்வாகிக்கு கம்பெனியின் ஐபி முகவரி தொகுதியாக 192 168 14 கிடைத்துள்ளது. ஒவ்வொரு திரைக்களத்திற்கும் அளவிற்கும் இம்முகவரி தொகுதியிலிருந்து 4 உபவலைகளை அமைத்த பின்னர் கணுக்களுக்கு ஐபி முகவரிகள் ஒதுக்கப்பட பின்வரும் பூர்ணமற்ற அட்டவணை உபவலையமைப்பை காட்டுகிறது. உமது விடையை முன்வைப்பதற்கு பின்வரும் அட்டவணை வடிவமைப்பை பயன்படுத்தி ஒவ்வொரு திணைக்களத்திற்கும் அழகிற்கும் உரிய தவறியுள்ள ஐபி முகவரிகளை எழுதுகிறது. ஒவ்வொரு திணைக்களமும் அழகும் எதிர்காலத்தில் விரிவாக்கப்படும் என கொண்டு உபவலையமைப்பு அமைக்கப்பட்டுள்ளதை கருத்து கொள்கிறது. நம்ம தரப்பட்ட ஐபி காணிக்கணும். இது ஒரு சி வகை சி கிளாஸ் ஒரு அமைப்பு. அவருடைய உபவலை வரைமுறை வரும் 255 இதனுடைய உபவலை வரைமுறை அமைப்பு. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். இதுல இந்த மூன்றுமே நெட்வொர்க் உடைய பார்ட். இந்த மூன்றுமே நெட்வொர்க் உடைய பார்ட். சி கிளாஸ்ல இந்த ஒன்று மட்டும் ஹோஸ்ட் பார்ட். அப்ப நெட்வொர்க்கிங் பார்ட் இந்த மூணு, இது ஹோஸ்ட் பார்ட். அப்ப அதை நாம தெளிவா இருக்கணும். நாம எந்த வகையில அந்த ஐபுங்கள் ஒதுக்கோட்டை பார்க்கும்போது கணனிகளை எழுந்திக்காம இளமுறை அதுக்கடுத்து வரணும். இப்ப நம்ம 32 பிரிப்போம் செஞ்சா இது மூணுக்கும் போதாது. ஏண்டா இதுக்கு 28 போதுமான இருக்கும். ஆனா ஒரு விஷயம் சொல்றாரு, எதிர்காலத்துல இந்த ஐபிகள் விரிவாக்கப்படலாம் சொல்றாரு. அப்ப அந்த வகையில நாம 0 64 128 192 அமைப்பின் அதிர்வதற்காக நாம் இலகுவாக இந்த ஐபி கணிப்பு அமைப்பு செய்ய முடியும். என்ன இதுல சிலவர் விதிக்கு அதே மாதிரி பிரிண்டர் வகை இருக்கு. நம்மளுக்கு மீதமாக இருக்கிறது எல்லாமே இதாகி. அப்ப 2 8 256 வளையமைப்புகளை நாம் இதன் ஐபி முகவரிகளாக ஒதுக்க முடியும். அந்த நம்ம பார்த்தோம்னா மூணாவது முகவரி 14.0, ரெண்டாவது 14.64, மூன்றாவது 14.128, நான்காவது 14.192. இந்த வளைய முகவரிகள் இலகுவாக முடியும். முதலாவது கேள்வி வலையமைப்பு ஐடி.
192 168 14 செய்யும். இது முதலாவது வலையமைப்பு ஐடி. இரண்டாவது ஐடி 192 168 14 64 டிபார்ட்மெண்டுடைய இரண்டாவது வலையமைப்பு. மூன்றாவது 192 168 14 128 இது வலையமைப்புடைய மூன்றாவது வலையமைப்பு ஐடி. நான்காவது 192 168 14 192 இது வலையமைப்புடைய நான்காவது வலையமைப்பு. அப்ப கேட்டது வைக்கிறாங்க மூணாவது 192 168 14 செய்யுது. அப்ப நம்ம 4 நெட்வொர்க் ஐடிகளை ஏற்பட்டு அடுத்தது இதற்குரிய உபவலை மறைமுகம் எல்லாத்துக்குமே சேம தாங்க. உபவலை மறைமுகம் எப்படி கிடைக்கிறது காட்டணும். பிரிக்கப்பட்டது 64 இதாக. அப்ப 256 64 போனா 190. இதே உபவலை மறைமுகம் தான் இந்த 4 எக்ஸாக்டா வந்து. அடுத்தது பயன்படுத்தப்பட்ட ஐபி முகவரி வீச். ஐபி முகவரி வீச் எப்படி காமிச்சுன்னா இதுல இருந்து ஒன்று கழிச்சு வரும்போது பிராட்காஸ்ட் பெறப்படுது. அடுத்த வலைவகையிலிருந்து ஒன்றை கழிக்கும் போது பிராட்காஸ்ட் பெறப்படுது. பிராட்காஸ்ட் முகவரிகளாக 14 63 இதனுடைய அடுத்த இரண்டாவது பிராட்காஸ்ட் முகவரியாக 14 127 அதனுடைய 14 191. இதுல அடுத்த வீச்சு என்ன ஆச்சுன்னா 192 256 மாறும். அப்போ 256 மாறினால் இதுல ஒன்றை கழிச்சா 14 255 இதுதான் இதனுடைய பிராட்காஸ்ட் ஐபி. பிராட்காஸ்ட் ஐபி முகவரிகள் அடுத்து வாரத்திலிருந்து ஒன்றை கழிக்கொண்டு வெளியில வரப்போது 192 168 14 64. அப்ப 64 ஒன்றை கழிக்கும் போது 63. இது வரப்போது 192 168 14 128. அப்ப 128 ஒன்றை கழிக்கும் போது இவ்வளத்துல 127 வரும். இவ்வளத்துல 14 192 இவ்வளவு வரப்போது 14 192 வரும். அடுத்த ஐடியா முகவரி 14 256 இவ்வளவு வரப்போது 14 252 வரும். அடுத்த முகவரிலிருந்து ஒன்றை கழிப்பதற்காக பெறப்படுறதுதான் இந்த பிராட்காஸ்ட் ஐபி. நீ எழுதும் போது நான் இடப்பரப்பு காணாமல் தான் இந்த 14 60 நீ எழுதும் போது முழுதாக 192 162. இதனுடைய ஐபி முகவரி ரேஞ்ச். அடுத்த கேள்வி பயன்படுத்தத்தக்க ஐபி முகவரி ரேஞ்ச். ரேஞ்ச் சொல்றது ஒரு முதலாவது 64 முதலாவது அட்ரஸ் நெட்வொர்க் போயிடும், இன்னொரு அட்ரஸ் பிராட்காஸ்ட் போயிடும். அதற்கு இடைப்பட்ட இருக்கிறது தான் நமக்குரிய யூசபிள் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் ஆகிருக்கு. அப்ப இதோடைய யூசபிள் ரேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னா பதினாலு பாருங்க 1 தொடக்கம் 14 இது 63 62
இதான் யூஸ்வலா இருக்கு. 14 64 தான் அதில் ஒன்றை கூட்டி 65 தொடக்கம் 14 122 ஒன்றை கழிக்கணும் 126. அடுத்தது 14 128 ஆரம்பத்தோட ஒன்றை கூட்டணும். பிறகு அந்த புரோட்காஸ்ட்ல கொண்ட கழிக்கணும். 14 இருந்து 191 நூற்று போனா 190. நூத்தி தொண்ணூத்தி 14 254. அப்ப இதுதான் இந்த கேள்வியுடைய முழுமையான அமைப்பு. நம்மள முதல்ல பார்க்க வேண்டியது கணனிகள் அளவு. அது தெரியாது. மற்ற 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் 64 சிப்பதி வசதி அமையும். ஆனா முதலாளி 28 இருக்கு. ஆனா இதுல பிரிண்டர் இருக்கு, ஒரு சேவையகம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இருந்துச்சுன்னா எதிர்காலத்துல ஒரு விரிவாக்கப்படும் நோக்கத்துக்காக அமையில கருத்து எடுத்து இந்த கேள்வி செய்யலாம் தெரியாது. அப்ப அந்த வகையில நம்ம 64 செய்யும் போது சைபர் அடுத்துக்கு ஒரு 64 128 192 192 இது வளைய முகர்களாக வரும். உபவரை மறைமுகம் என்பது 256 இருந்து 62 திருத்திகள் அதில் கழிப்பதன் 192. அந்த 192 என்பதுதான் 255 255 255 192 என்பதுதான் அந்த 4 வளையத்துக்குரிய உபவரை மறைமுகமாக வருது. இதெல்லாம் அடுத்த கணிக்க வேண்டியது 4 வளைய பின் அடுத்த வளையத்திலிருந்து ஒன்றை கழிப்பதற்காக பெறப்படுறதுதான் புரோட்காஸ்ட். புரோட்காஸ்ட். அப்ப நான் முன்பு வர ஒன்றை எழுதல இடப்பரப்பு காணாமல் இருக்கு. நீங்க ஹட்டாரிச்சா எழுதும் போது அந்த 2 மீட்டர் அவன் எழுதக்கூடாது. 4 அறிமுகங்களை நீங்க தெளிவாக காட்டணும். 14.63 எழுதிருப்பாங்க. இதோட புரோட்காஸ்ட் 14.128 127. இதுல புரோட்காஸ்ட் 14.192 ஒன்றை கழிச்சு. இது அடுத்தது என்ன 256 256 ஒன்றை கழிப்பதற்காக 255. இது புரோட்காஸ்ட். அடுத்த யூசபிள் ரேஞ்ச் சொல்றதுன்னா இதோட ஆரம்ப வளையங்களோட உண்டை கூட்டுறது விருது புரோட்காஸ்ட் உண்டை கழிக்குது. அப்ப ஆரம்ப உண்டை கூட்டுறது 14.1 விருது 14 இருந்து 63 62 65 122 கழிக்கிறதாக 126 122 ஒன்றை கூட்டிக்க 129 191 ஒன்றை கழிச்சுக்கும் 190. அப்ப ரேஞ்ச் வளைய பயிரோட உண்டை கூட்டுறதும் அடுத்தது புரோட்காஸ்ட் கொண்டு கழிக்கிறது அது பக்கம் இருக்கு. இந்த கேள்வி கூட வேண்டாம் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி கம்பெனியின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வலையமைப்பு நிர்வாகி நடைமுறைப்படுத்தத்தக்க கம்பெனி வலையமைப்பிற்கான தற்கொழுங்கமைப்பை இணைப்பு இடைவெளியையும் சாதாரண நிர்வாக காட்டுவதை. இப்ப அடுத்ததாக பெற்ற ஐபி முகவரிக்குரிய வரைபடம் இருக்கு. வரைபடத்தை வரையும் காணிக்க வேண்டியது எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, ஒதுக்கப்பட்ட சேவைகள், ஏதாவது விஷயமாக பிரிண்டர் அப்படி ஏதாவது தந்திருந்தால் அதையும் கூட வரையும். குறிப்பு முக்கியம் என்னச்சுன்னா இந்த ஃபைனான்ஸ் HR மார்க்கெட்டிங் இந்த மூன்றுமே ஐடி ஊடாகத்தான் இணைக்கப்படுது.
switch. ஃபைனான்ஸ்ல 28 தான் கொடுத்துக்கிறீங்க. நம்ம ரெண்டு அரசும் அறியலாம். C1 கம்ப்யூட்டர், C கம்ப்யூட்டர் 15 இறுதியாக 28. அடுத்தது இதுல ஒரு பிரிண்டர் இருக்கு, ஒரு சேவை இருக்கு. பிரிண்டர் என்ன பிரிண்டர். அடுத்தது ஃபைனான்ஸ்ல ஏஎஸ் ஒரு சேவை இருக்கு. ஏஎஸ் கட்டம் போட்டு நம்ம காட்டுறது. இது என்ன டிபார்ட்மெண்ட்? ஃபைனான்ஸ். அடுத்தது HR. HRல 40 கம்ப்யூட்டர், ஒரு பிரிண்டர், ஒரு HR ISA உங்கி. எல்லாமே ஸ்விட்ச். ஸ்விட்ச் இன்னைக்கு பரவாயில்ல காட்டும். நாற்பது ரெண்டமா C1 C20 C40. சிங்கிறது கம்ப்யூட்டர், ஒரு பிரிண்டர். இதை அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் HRIS. ஒரு சேவை HRIS. அப்ப என்ன டிபார்ட்மெண்ட்? HR டிபார்ட்மெண்ட். மூணாவது மார்க்கெட்டிங். இது இந்த மூன்றுமே ஐக்கியூ சேர்த்து வைக்கப்படுறது. மார்க்கெட்டிங் 35 வந்த வகையில ஸ்விட்ச். மார்க்கெட்டிங் 35 C35. ஒரு பிரிண்டர், ஒரு மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இது வந்து மார்க்கெட்டிங். இந்த மூன்றுமே இணைக்கப்படுறது ஐடி திணைக்களத்தின் ஊடாக. அப்ப ஸ்விட்ச் பரப்பு காணலாம். ஐடில 50 கம்ப்யூட்டர் C1 C40. ஸோ ரெண்டு மாதிரி C50. அப்ப இதுல கூட ஒரு பிரிண்டர் இருக்கு. பிரிண்டர் ஒரு LMS இருக்கு. அதே மாதிரி ஒரு DNS புரட்சி சேவைகள் இல்லை. ஐடி டிபார்ட்மெண்ட்
DNS proxy. ஐடி டிபார்ட்மெண்ட் இந்த குறிப்பிட்ட இது மூன்று விஷயத்துல இதோட ஐடி டிபார்ட்மெண்ட் நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்விட்சோட இதுல குறிப்பா இது என்னன்னா எனக்கு விஷயம் அந்த மூணு கேட்கலாம் வெளியே காட்டணும் இதுல ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூன்று வெளியே காட்டணும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வெளியே காட்டணும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் நம்ம இதுக்குரிய நாங்க வளையம் பயன்படுத்தலாம் இருக்கணும் அடுத்த இதுக்குரிய எப்படி இணையத்துல வெளியிடப்படுறது நம்ம பார்க்கணும் இப்ப இதெல்லாம் எப்படி செஞ்ச ஃபயர்வால் இதெல்லாம் பாதுகாக்கப்படுது இதுல ஐடி இணைக்கப்படுது சேவை ஃபயர்வால் அது ரவுட்டர் இன்டர்நெட் தெளிவாக காட்டும் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 22 காணொலி ஒரு பிரிண்டர் ஒரு அக்கௌண்டிங் மிஷின் சரி அவ பிரிண்டர் காணொலி காட்டுற பிரிண்டர் சரி அதே மாதிரி HR மார்க்கெட்டிங் ஐடி எதாவது கரண்டிகள் பிரிண்டர்கள் பார்த்துக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி ஒதுக்கீடு செய்து வளையப்பட உதாரணத்துக்கு அது நோக்கம் அந்த வகையில மூன்றுமே சேர்த்து வைக்கப்படுது ஐடி டிபார்ட்மெண்டோட ஐடி டிபார்ட்மெண்ட்ல முதலாவது கட்டாயம் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இணைக்கப்பட்டுச்சு கட்டாயம் காட்டியாகும் ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து இது ஒரு ஃபயர்வாலாக பாதுகாக்கப்படுது ஃபயர்வால் ரவுட்டர் இன் ISP இதுதான் இருக்கக்கூடிய முழுமையான ஆன்சராக இருக்கு அடுத்த இன்னும் ஆகும் வெவ்வேறு விளையாட்டு கழகங்களுடன் இணைந்த விளையாட்டு வீரர்கள் தொடர்பான பின்வரும் விவரணத்தை கருது ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவராக இருக்கும் அதே வேளை அவரை தேசிய அடையாள அட்டை எண்ணினால் தனித்துவமாக இணைந்தாண்டாம் மேலும் ஒரு விளையாட்டு வீரருக்கு ஒரு பெயர் இருக்கும் அதே வேளை அது ஒரு குடும்ப பெயரையும் முதலெழுத்துக்களையும் கொண்டிருக்கு நம்ம கேள்வி வாசிக்கும் போது பிரபாகரத்து செஞ்ச அந்த கேள்வி இன்னுமே சரி டிஆர் டயக்ராம் சார்ந்த கேள்வி அப்ப விளையாட்டுகள் இந்த விளையாட்டுகளுக்கான இது ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு கழகத்தை சேர்ந்ததாக இருக்கும் அதே வேளை அவரை தேசிய அடையாள அட்டை எண்ணினால் தனித்துவமாக இணைந்தாண்டலாம் மேலும் ஒரு விளையாட்டு வீரருக்கு ஒரு பெயர் இருக்குமா அதே வேளை அது ஒரு குடும்ப பெயரையும் முதலெழுத்துக்களை கொண்டிருக்கும் அப்ப ஒரு கழகம் ஒரு கழகத்தோட ஒரு வேற எனர்ஜி அட்டாச் பண்ணி எனர்ஜி ஒரு கிளப் பிளேயரை கொண்டிருக்கிறது விளையாட்டு கழகத்தை சிறந்ததாக இருக்கும் அதே வேளை அவரை தேசிய அடையாளத்தை எண்ணினால் தனித்துவமாக இயங்கானலாம் மேலும் ஒரு விளையாட்டு வீரருக்கு
நேம் இருக்கும் அதே அது ஒரு குடும்ப பேரையும் முதலெழுத்துக்களை கொண்டிருக்கும். அப்ப அவருக்கு என்ஐசியால தனித்துவமான என்ஐசியால என்ஐசியா தனித்துவமான அவருக்கு நேம் இருக்காம். அதாவது அவருக்கு நேம் இருக்கா இனிஷியல் அண்ட் ஷுவர் ஒரு கழகம் அதன் பெயரினால் தனித்துவமாக இனம் காணப்படும். அப்ப கிளப் கிளப் வந்து அவருடைய நேமால தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படுதான். உங்களை என்ன செய்வாரு கிளப் கொண்டிருக்கான் பிளேயர்களே சரியானே. அப்ப அந்த பிளேயர் அவர் என்ஐசியால தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படுவார். அதே மாதிரி அவருக்கு நேம் ஒன்று இருக்கான் அது ஸ்டூடெண்ட் நேம் இனிஷியல் நேமாக இருப்பதாக சொல்லிக்காரு. அதே மாதிரி கிளப் ஆனது நேம்ங்கிற தனித்துவமான இதால அடையாளப்படுத்தப்படுது. அதே வேளை அது பல விளையாட்டு ஒரு கழகம் அதன் பேரினால் தனித்துவம் அடையாளம் காணப்படும். அதே வேளை அது பல விளையாட்டு வீரர்களை கொண்டிருக்கிறார். அப்ப இது என்ன தொடர்புட முடிச்சிருக்காரு. அப்ப கிளப் ஒன்று அப்ப அது பல விளையாட்டுகளை கொண்டிருப்பதால இது ஒன்றுக்கு பலவான தொடர்புடைமை. ஒரு தொடர்புடைமை தெரியும். ஒன்றுக்கு ஒன்றான தொடர்புடைமை, ஒன்றுக்கு பலவான தொடர்புடைமை, பலவுக்கு பலவான தொடர்புடைமை. அப்ப இது கிளப் பல பேர்கள் கொண்டிருப்பதால ஒன்றுக்கு பலவான தொடர்புடைமையாகத்தான் தெரியும். ஒரு விளையாட்டு வீரர் ஆட்டங்களை விளையாடலாம். நம்ம ஒரு விளையாட்டு பிளேயர் கேம்ஸ் விளையாடலாம். ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் இச்சந்தர்ப்பத்தில் ஓர் தனியான குறிமுறை கோடும் ஒரு விவரம் டிஸ்கிரிப்ஷனும் வழங்கப்படும். அப்ப பிளேயர் பிளேயர் பிளே பிளேயர் பிளே கேம் சரிதானே. இந்த கேமுக்கு ஒரு தனித்துவமான கோட் இருக்கு. தனித்துவமான கோட் இருக்கான். அவருக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இல்லையா. ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் இச்சந்தர்ப்பத்தில் ஒரு தனியான குறிமுறை போதும் ஒரு விவரணம் வழங்கப்படும். ஒரு விளையாட்டு வீரர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டங்களை விளையாடலாம். ஒவ்வொரு ஆட்டமும் குறைந்தபட்சம் ஒரு விளையாட்டு வீரரினால் விளையாடப்படும். அப்ப என்ன செய்கிறாருன்னா வச்சிருக்காரு கேம்ஸ் நிறைய இருக்குமா. ஆனா விளையாடுறது ஒன்று ரெண்டாவது ஒன்று ரெண்டாவது மெனிக்கு மணி அனுப்பப்படாங்க. இல்ல இது எம் மெனி இது என். ஒரு விளையாட்டு வீரர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டங்களை விளையாடலாம். ஒவ்வொரு ஆட்டமும் குறைந்தபட்சம் ஒரு விளையாட்டு வீரரினால் விளையாடப்படும். குறிப்பு பின்வரும் நாட்களுக்கு நிலை பொருள் தொடர்புமை வரைபடங்களை வரையும் போது மேற்குறித்த விவரணத்தில் உள்ள பொருத்தமான சொற்களை மாத்திரம் பயன்படுத்துது. இது தந்த நம்ம கூட அந்த சரியான வார்த்தையை மட்டும் பயன்படுத்தித்தான் இந்த கேள்வி அமைச்சு செய்ய முடியும். அதே கிளப் கொண்டிருந்த பிளேயர்கள் அந்த கிளப்புக்கு நேமுக்கு தனித்துவமான ஒரு பண்பு இருக்கு. அதே மாதிரி பிளேயருக்கு என்ஐசி தனித்துவ பண்பு இருக்கு. அவர் நேம்ல சுவனேம் மியூசிக் என்ன கொடுத்திருக்காரு. அடுத்தது ஒரு பிளேயர் நிறைய விளையாடலாம் கேம்ஸ் விளையாடுறான். அந்த கேம்ஸுக்கு தனித்துவமானது அடையாளப்படுத்தப்படுது. அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பண்பு இருக்கு. அது தொடர்புடைமையாக ஒன்றுக்கு பலவானதுக்கு பிளேயர் இருக்குது. பிளேயருக்கு கேம்ஸுக்கு விடைப்பட்டது பலருக்கு பலவானதாக இருக்கு. மேற்புறத்தில்
ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் விளையாடிய மணித்தியாலங்களின் எண்ணிக்கையை உட்படுத்துமாறு மேலே ஒன்றில் உள்ள ஈடுபடுத்துகிறது. ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் ஒவ்வொரு ஆட்டத்திலும் விளையாடி மணித்தியாலங்கள் அவசியம் கைத்திருக்கிறார். அப்ப அது என்ன பண்புங்கிறத நம்ம அடையாளப்படுத்தணும். அப்ப அவசியங்களிலே வரக்கூடிய பண்பு என்ன நினைச்சீங்கன்னா தொடர்ந்து வர பண்பு ஒரு விவரண பண்பாக வரும். தனித்துவமான தலைப்பு கொண்ட ஒரு அனுசரணையாளர் இருக்கலாம். தனித்துவமான தலைப்பு கொண்ட ஒரு அனுசரணையாளர் இருக்கலாம். ஒரு அனுசரணையாளர் ஒரு விளையாட்டு வீரருக்கு மட்டும் அனுசரணை அளிக்கலாம். அனுசரணையாளரின் விவரங்களை உள்ளடக்குமாறு மேலே உள்ள இயற்கைப்படத்தை மேலும் விரிவுபடுத்துக. அப்போ பிளேயருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறார். பிளேயர் கொண்டிருக்காரு ஸ்பான்சர். அதுவும் ஒரு பிளேயருக்கு ஒரு ஸ்பான்சர் ஒன்றுக்கு ஒன்றான தொடர்புடைய. ஆனா ஸ்பான்சர் ஆனது தனித்துவமான டைட்டிலால அடையாளப்படுத்தப்படுறது. ஸ்பான்சர் ஆனது தனித்துவமான தலைப்பு கொண்ட ஒரு அனுசரணையாளர் இருக்கலாம். ஒரு அனுசரணையாளர் ஒரு விளையாட்டுகளுக்கு மட்டும் அனுசரணை அளிக்கலாம். அனுசரணையாளரின் விவரங்களை உள்ளடக்குமாறு மேலே சென்று உள்ள படத்தை மேலும் வெளிப்படுத்துது. அப்ப பாத்தீங்கன்னா பிளேயர் ஸ்பான்ஸ் பண்ணலாம். ஒரு பிளேயர் மாத்திரம் ஸ்பான்சர் ஒன்று ஒன்றாக இருக்கு. அவரது தனித்துவ பெயரால அடையாளப்படுத்தப்படுறாரு. அப்ப இதற்குரிய வரைபடம் இதுவாக அமையும். அடுத்த அமைக்கப்பட்ட வரைபடத்திற்கான தருக்க அமைப்பு எழுதுகிறது. இதற்குரிய தருக்க அமைப்பு எவ்வாறு அமையும் சொன்னா கிளப்புடைய பண்பு மேல்வரை தனித்துவமானதால அடையாளப்படுத்தப்படுது. இதுல வருது மிக அதே மாதிரி பிளேயருக்கு அதே மாதிரி இப்படி பண்பு வரும்போது நேம் பண்பு சுவர் நேம் இனிஷியல் நேம் இரண்டு தான். சுவர் நேம் அடுத்தது இதற்கும் தொடர்பு காட்டுறதுக்கு பாக்குற ஒன்று கொண்டுச்சுன்னா இது கொஞ்சம் பழம்பாடுதாக இருக்குமோ அதனுடைய இதனுடைய அணிச்சாக அமைக்க முடியும். இதுல ஒன்று பழமாக இருக்கிறது பிளேயர் அட்டவணைக்குரியதான் இந்த நேம்கள் அணிச்சாவியாக வர முடியும். அந்த வகையில பிளேயருக்கும் கிளப்புக்கும் அட்டவணைக்குரிய தொடர்பு காட்டுறதுக்காண்டி இந்த பிளேயர் இதற்குள்ள இந்த நேமுடைய சாவி அணிச்சாவியாக வந்து சேரும். அதே மாதிரி கேம் கேமுக்கு கோட் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டு பண்புகள். கோட்ங்கிறது தனிப்பண்பு டிஸ்கிரிப்ஷன் போதால நிறைய தர்மஜாலிக்கு நோட் பண்ணிட்டு அடுத்தது பலருக்கு பலன்றதுக்காக நம்ம எழுத வேண்டியது பிளேயர் கேம் பிளேயர் கேம் இதனுடைய முதன்மைச்சாவி என்ஐசி. இதனுடைய முதன்மைச்சாவி கோட்
அடுத்தது ஏதாவது விசேடத்துவ பண்பு இருந்தா அதையும் இந்த படகுபோல நினைச்சுக்கலாம். விசேடத்துவ பண்பு இது ஹவர்ஸ் ஹவர்ஸ் அப்ப இது மூலமான தற்கால குழி கட்டியாச்சு. அடுத்தது ஸ்பான்சர். ஸ்பான்சர் ஒன்று இருக்காரு டைட்டில் தான் மனிதன் இந்த ஸ்பான்சருக்கும் பிளேயருக்கும் இடையிலான ஒரு ஒற்றுமை காண்பது காண்பு. இதனுடைய அன்மீச்சாவிய ஸ்பான்சர் பக்கம் நம்ம நினைக்கலாம், அதே மாதிரி பிளேயர் பக்கம் நினைக்கலாம். இதுல இழைத்திருக்கக்கூடியது பிளேயருங்கிறதால பிளேயருக்குரிய அந்த நன்மைய கமால் பண்ணிட்டு அவருடைய டைட்டில அமைப்பு அதுதான் அமைப்பு. இந்த கேள்வி உங்களுக்கு தெரிய விளங்கி நினைக்கினா வரைபடம் வரைஞ்சோம்னு சொன்னா ஒரு தரவு எடுத்து வரைஞ்சோம்னு சொன்னா அதுக்கு பிறகு இந்த தற்காமைப்பு லேசாக பார்த்து இது ஒன்று ஒன்றா ஒன்று படவா படவுக்கு படவான்னு தெரிஞ்சுன்னா லேசாக நாம கழித்து அது வரக்கூடிய 15 மார்க்குல வாங்க முடியும். நாம பார்ட் 1 क्वेश्चन மூவாகும். பார்ட் 2 3 क्वेश्चन முதலாவது லாஜிக் கேட்ஸ் செஞ்சோம். இரண்டாவது ஐபி அட்ரஸ் அது வரைபடம் பார்த்தோம். மூன்றாவது ER டயகிராமும் அதற்குரிய தர்க்க அமைப்பு பார்த்தோம். கணனியை ஆரம்பிக்கும் போது தரவு தகவல் அறிவுறுத்தல்களை தற்காலிகமாக சேமித்து சேமிப்பு உண்மையாக நம்ம மெமரிய தேக்க சாதனங்களை இரண்டாவது முதன்மை தேக்க சாதனம் இரண்டாவது தேக்க சாதனம். முதன்மை தேக்க சாதனங்களாக ரம் ரொம் கேஷ் மெமரி, அதாவது துணை தேக்க சாதனங்களாக ஹார்ட் டிஸ்க் ஒளியியல் சாதனங்கள் காந்த நாடு அமிலகி. இந்த வகையில கணனி ஆரம்பிக்கும் போது தரவு தகவல் அறிவுறுத்தல்களை தற்காலிகமாக சேமித்து வைக்க உதவுகிறது. இவர்கள் நேரடியாக உதவுகிறது ரம். ஏண்டா டேஸ் என்பது இன்னொருவரின் வேலை அல்லது எண்ணங்கள் போன்றவற்றை தனக்கு சொந்தமானது போன்று பயன்படுத்துகின்ற செயற்பாடு. இன்னொரு இத நமக்கு சொந்தமாக பயன்படுத்துறது முறையற்ற பிரதியாகும். ஒரு ஆளுடைய அனுமதி இல்லாமல் அது நம்ம தான் யூஸ் பண்றதுல முறையற்ற பிரதியாகமாக பயன்படும். கணனி தலைமுறை மாற்றத்தினால் ஏற்பட்ட விளைவுகளில் தவறானது. கணனியால் ஏற்பாட்டுல இந்த மாற்றங்கள் எது குறைந்திருக்காரு வேகம் அதிகரித்தது ஓகே, விலை குறைவடைந்தது சரி, மின் நுகரும் அளவு குறைவடைந்தது சரி, வெப்பத்தை வெளியும் அளவு குறைவடைந்தது சரி. அப்ப இதுல எது தவறாகிச்சுன்னா இப்போ கம்ப்யூட்டர் பெருசா வரைக்கும் மின்னவர கம்ப்யூட்டர் வைக்கிறது இட பார்த்தது. இப்போ கம்ப்யூட்டர்லாம் சின்ன இட பார்த்தது போது கைவாடி ஒழுங்கி அப்ப பருவ அதிகரித்து இதுபடிய ஆன்சராக இருக்கும். சிபியுள்ளே இடப்படும் அறிவுறுத்தல்களை தற்காலிகமாக சேமிக்கும் பகுதி சிபியுக்கு அறிவுறுத்தல் தற்காலிக சேமிக்க பகுதி சிபியுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பதிவகங்களை இது ஒரு உங்களுக்கு வெண்ம குறியீடு தெரிஞ்சிருக்கணும். வெண்ம குறியீட்டுல துரிதங்களை வெண்மனாகவும் வெண்ம 16 வெண்மங்களாகவும் தசவங்களாக மாற்றக்கூடிய அந்த கணத்தை தெரிஞ்சுக்கணும். இல்ல ஒரு வாரம் மாசத்துக்கு எக்ஸாம் இருக்கிறதால இது ஒரு ரிவிஷன் கிளாஸ் தானே நடக்கும். அப்ப அந்த வகையில 16 துரிதமா மாற்றி இருக்காரு. அப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு லேசா ஒன்று எடுங்க.
1 2 4 8 வந்த வகையில 9 இருந்தா பாருங்க 1 வரும் 1 வரும் 12 இல்லாம 0 0 அப்ப 1 9 தசம் அப்ப முதலாவது 9 போது 1 இங்க 1 12 தசம் அப்ப இல்லை அடுத்தது 5 போது பாருங்க 8 வராது இது வரும் இது வராது 1 அதே மாதிரி சிங்கும் போது பாருங்க ஏனுடைய பெருமானம் 10 பீண்டா 11 சி 12 அப்ப 12 சொல்லும்போது சி 12 8 மணி 4 12 12 0 அப்ப இப்படி வர உடையதாகி வந்து மூணாவது தான் இதுக்கு சரியான ஆன்சர் சரி இந்த துதிரக்கூடிய 16 சம வச்சிருக்காரு இப்ப இதுவும் அதே மாதிரி தான் போன கேள்வியில இதை தந்து துதிரை மாத்திருக்காரு மந்த கேள்வியில துதிரையை தந்து தருணம் மாத்திருக்காரு அதே மாதிரி தான் நான் ஒண்ணு சேர்க்கல 4 கட்டமாக 15 கட்டம் 1 2 4 கட்டம் இதுல 1 2 4 அப்ப 3 கூட்டும் போது 7 இதுல 0 அப்ப இல்லை 2 4 அப்ப கூட்டும் போது 6 இதுல 1 2 4 கூட்டும் போது 7 பாருங்க இத 3 கட்டமாகணும் 4 தொகையில ஆகணும் அப்ப இது 4 தொகை ஆகும் போது 0 பெறுவது இல்லை அப்ப பெறுவது இல்லாட்டி 2 4 8 அப்ப 14 போது நான் சின்னம் ஏக்கு 10 பி 11 சி 12 டி 13 இ 14 அப்ப இ போது 14 அப்ப சி 0 பெறுவது இல்லை இதுக்கு 2 4 8 அப்ப 14 14 பெறுமதி ஈயாக வரும் இது பெறுமதி 2 4 ஒன்று பெறுவது இல்லை 2 4 6 1 1 1 அப்ப 1 2 4 பெறுமதி 7 அவருடைய படவரம் பிரச்சனை 76 ஈ செல்வது 14 பெறுமதி என்ன ஈ ஆகிய இரும உங்களை கருதுகள் எக்ஸ் பி சமன் ஓர் கியூ y சமன் பி என் கியூ ஆயின் எக்ஸ் மற்றும் y-இன் பரிமாணங்கள் முறையை எழுதுக இப்ப என்னன்னு சொன்னா இதுல இது பி இது கியூ சரிதானே ராஜபுரா நம்ம ஒவ்வொரு கேட் சொல்றது என்ன 1 0 வந்தால 1 தான் போட 1 1 வந்தால 1 தான் போட ஆனா சைவர் வந்த மாட்டேன் தான் போட சைவர் வரும் அப்ப இந்த வகையில PQ இந்த கோவையை அனுப்போம் இதுல பத்து 12 சைவர் 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 1 எக்ஸ் ஓவர் சைவர் 1 இது கீழ் அவனுக்கு இருக்காது இதுக்குரிய இதை சொல்லி ஓர் சொல்லி ஓர் சொல்லீங்க 1 1 வந்தால் 1 1 சைவர் வந்தால் 1 சைவர் சைவர் வந்த மட்டும் தான் கூட சைவர் அவர் 1 1 ஓர் கேட் 1 1
இதுவாத ஆன்சரா பாருங்க, இதுவாத ஆன்சரா இது இருக்கு. அப்ப நம்ம இதை கொண்டு விடைக்கு போக முடியாது. அடுத்தது பி என், இதெல்லாம் மட்டும் அடுத்த எண் இது பாருங்க. அதே பார்த்தோம்னா இதை நீங்க பார்த்தீங்க, இது நம்ம போர் பயன்படுத்தினது. அந்த இதுக்கு அடுத்தது உள்ள பியும் கியும் ஒன்று வந்து தன் வெளியீடு நம்மளுக்கு என்ன வருது, ஒன்று வருது. இது பாருங்க, ஜீரோ வருது. அப்ப ஜீரோ, இது சைபர் சைபர், இதுல ரெண்டு ஒன்று வர அது சைபர். இது எல்லாமே சைபர் மாறும். ஏன்டா இது ஒரு எண்கே, எண்கே தெரியுதுன்னா ரெண்டு வாரம் ரெண்டு உள்ளுகிற ஒன்று அறியும். அப்ப வாரம் வழியில் அறியும். அப்ப இது போனீங்கன்னா ஐந்தாவது ஆன்சர் அது தெரியாத ஆன்சர் அறியும். மேலே தரப்பட்டுள்ள அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 2 உள்ள எழுத்து கவனிக்க. கீழே தரப்பட்டுள்ள எந்த எழுத்து குறிமுறையாக்கள் அமைக்கும்படி அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 2 மேலே உள்ள எழுத்துக்கள் முறையே குறிப்பிடப்பட்டுள்ளது. எழுத்துல 4 முறை ASCII, BCD, FCD, யூனிகோட் முறை 4 முறை இருக்கு. ASCII சொல்றது 7 பிட்டுகளை கொண்டு படைக்கப்பட்டது. FCD செல்றது 8 பிட்டுகளை கொண்டு உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி BCD செல்வது 4 பிட்டுகள் உருவாக்கப்பட்டது. ஆனா இது எல்லாத்தையும் ஒரு சிறப்பான சொல்லினா நம்ம இதனால உலகில் உள்ள எல்லா மொழிகளையும் நம்ம தொகுத்து வழங்கலாது, எழுதலாது. அதை நிவர்த்தி செய்ய உருவாக்கப்பட்ட ஒரு மொழிதான் இந்த யூனிகோட் முறை. இந்த யூனிகோட்ல நம்ம சிங்களம், ஆங்கிலம் எல்லா விதமான மொழிகளையும் எழுத்துக்களையும் காட்ட முடியும். அப்ப இந்த ரெண்டுமே அமையப்பட்டிருந்துச்சுன்னா உலகம் இல்ல BCD இல்ல FCD இல்ல, இந்த 2 முறைகளை உருவாக்கப்பட்டிருப்பது யூனிகோட் முறை பயன்படுத்தி. இந்த சரியான விடை அமைய போறது. இதுல 2 அட்டவணைகளும் அமையப்பட்டிருக்கிறது யூனிகோட் முறையில். 2 ஆன்சர் சரியான ஆன்சர் அமைச்சர். பின்வருவனவற்றி கோவை ஒன்றின் பண்புகளில் கோவை ஒன்றின் உள்ளாங்க கட்டமைப்பில் உள்ளடங்காதது எது? இதுல கோவை ஒன்று பண்பு இருக்கு, கோவை ஒன்று மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகள் இருக்கு. இந்த கோவை பண்புகளாக ஃபைல் நேம், ஃபைல் டைப், லென்த், டேட், என் டைம் குறிப்பிடலாம். ஆனா இதுல ரீநேம், சைஸ், டிலீட், ரீடைன், பிரைட் செல்வதெல்லாம் கோவை ஒன்று மேற்கொள்ளப்படும் கட்டுப்பாடுகள். கோவை ஒன்று மேற்கொள்ளப்படும் பண்புகள் உள்ளடங்காது. இந்த ரீநேம் இந்த 4 பண்புகளாக இருக்கு. இது இந்த ரீநேம், டிலீட், சைஸ் மற்றும் ரீடைன், பிரைட் எல்லாம் கோவை ஒன்று மேற்கொள்ளப்படும் செயல்பாடுகள் ஆமை. நவீன பணிசெயல் முறைமையில் செயலியினால் குறிப்பிட்ட நேர இடைவெளியில் மேற்கொள்ளப்படுகின்ற போது ஒரு செயற்பாட்டை நிறுத்தி புதிய செயற்பாட்டை மேற்கொள்ளு. நிறுத்திய செயற்பாட்டை மீண்டும் தொடர்ந்து, ஒரு செயற்பாடு நிற்பாட்டை மீண்டும் தொடர்வது இல்லாட்டி புதிய செயற்பாட்டை ஆரம்பித்து செல்கிறது கான்டெக்ஸ்ட் சுவிட்ச் இந்த பேர் தான் அழைக்கப்படும். நவீன பணி செயல் முறைமையில் பிரதான நினைவகத்தில் இருக்கும் செயல்முறைகளை நினைவகத்தில் இடப்பற்றாக்குறை காரணமாக 2ஆம் தர நினைவகமாகிய மாய நினைவகத்திற்கு மாற்றுதல் எந்த அட்டவணைப்படுத்தினால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அட்டவணைப்படுத்தியில நிறைய இப்படி வரும். இதுல புதிய நிலை, ஓடு நிலை, தயார் நிலை, மாற்றப்பட்டதும் காத்திருப்பதுமான நிலை, தடுக்கப்பட்ட நிலை, முடிவுறுத்தப்பட்ட நிலைன்னு சொல்லி நிறைய நிலைகள் இருக்கு. ஒவ்வொரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செயற்பாடு மாறி போகும் வரும். அதற்குரிய அட்டவணைப்படுத்திகள் இருக்கு. அப்ப அந்த தெளிவாக தெரியும். அப்ப விடப்பற்றாக்குறை காரணமாக 2ஆம் தர நிறுவனமாகிய மாய நிறுவனத்திற்கு மாற்றுதல் எந்த அட்டவணைப்படும். அப்ப நீங்க எக்ஸாம் தெளிவாக விளங்கியிருக்கணும். இடமாற்றம் எப்படி போகுது, என்ன செயல்படுறது நீங்க கட்டாயம் விளையாடணும். அந்த வகையில மத்திய அட்டவணைப்படுத்தினால் அந்த இடப்பற்றாக்குறை காரணமாக 2ஆம் தர நிறுவனத்துக்கு மாற்றப்படும். டேஸ் என்பது
ஒவ்வொரு செயல்பாட்டிற்காகவும் இயக்க முறைமையினால் நிர்வகிக்கப்படும் தரவு கட்டமைப்பாகும். ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால நிர்வகிக்கிறது பிசிபி குறிப்பிடுறது. பிசிபி செயல் கட்டுப்பாட்டு தொகுதிதான் ஒவ்வொரு செயல்பாட்டிற்காகவும் இயக்க முறைமையினால் நிர்வகிக்கப்படும் தரவு கட்டமைப்பு வழங்குகிறது. மற்ற நாள் நிர்வாகிக்கும் சொல் வந்தால் நீங்க யோசிக்க வேண்டியது பிசிபி தான். நீங்க மற்ற நாள் இப்ப கழிக்க வேண்டியதான். ஆழி மற்றும் பிரிட்ஜ் ஆகிய உபகரணம் குறிப்பிடும் ஓஎஸ்ஐயின் அடுக்கு எது? உங்களுக்கு ஓஎஸ் அடுக்கு தொடர்பாக அதில் பயன்படுத்தப்படுகின்ற புரோட்டோகால் தொடர்பான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்ப பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர் சொல்ற 7 வகையான லேயர்களும் நிறைய புரோட்டோகால் பயன்படுத்தப்படுது. HTTP, UDP, THCP, FTP ஆகிய நிறைய விதமான புரோட்டோகால் சொல்லி பயன்படுத்தப்படுகிறது. அப்ப ஒரு இவ்வாறு வரும்போது நீங்க எந்த லேயர்ல என்ன செய்ய என்ன புரோட்டோகால் சொல்லுவாங்க இலகுவாக அந்த வகையில ஆழி மற்றும் பிரிட்ஜ் ஆகிய உபகரணம் சொல்லிப்படும் ஓஎஸ் என்பதால் அடுத்து டேட்டா லிங்க் லேயர் தான் ஆழி மற்றும் பிரிட்ஜ் ஆகிய உபகரணங்கள் சொல்லிப்படுது. பின்வருவனவற்றை கருது. walkie talkie, FM வானொலி, செயல் தொலைபேசி, செய்தி. மேலுள்ளவற்றில் எது எவை ஒற்றை வழி தொடர்பான அடிப்படைகளாகும். இப்ப ஒரு வழி இருவழி தொடர்பான நாம் சொல்லி ஒரு வழி செல்றது நான் பேசுறது இப்ப நம்ம செல்றது நான் மட்டும் தான் நீங்க பண்ணல அப்ப என்ன ஒற்றை தொடர்பான கோல் மூலமா பேசணும்னு சொன்னா நீங்களும் பேசலாம் நானும் பேசலாம். அப்ப உதாரணமாக இருவழி தொடர்பான வைக்கும் வந்தாரி பார்த்தீங்க உதாரணம் இதுல ஓகே நீங்க படங்கள் பார்த்தீங்க ராணுவ இல்லாம தெரிஞ்சுக்கும். ஓகே என்பது அதுல இருவருமாக பேச முடியும். வானொலியில அதுல போஸ்ட் பண்ண பேச முடியும். நம்ம வந்து பேச முடியுமா? உங்களோட போன் எடுத்தாலும் மாற்றம் பண்ணி நீங்க பேசலாம். அப்ப வானொலி ஒற்றை வழி பாடல். செயல் தொலைபேசி நம்ம இருவழியாக பேச முடியும். அமையும் செய்வழி. அப்ப இதுல ஒற்றை வழி தொடர்பாக அமையக்கூடியது வானொலி செய்வழி மாற்றம். உங்களுக்கு இடத்தியல் தொடர்பான ஒரு அறிவு பிடிக்கணும். இடத்தில் எத்தனை இடத்தில் காணப்படுகிறது, அதனுடைய பண்புகள், சிறப்பம்சம், அதனால அறிவு புரிந்து. அதுல மிகவும் எளிய இடத்தில் ஆகப்படுவது ஹைபிரிட் இலை, ட்ரீ இலை, ஸ்டார் இலை. மிகவும் எளிய இடத்திலாக காணப்படக்கூடியது அமைந்துள்ளது பஸ். பதிலாள் சேவையகத்தில் பணி பின்பற்றுவது. புரட்சி சேவர் நம்ம ஐபி ஆபீஸ் பார்த்தோம். புரட்சி சேவர் மெயின் என்ன விஷயம் சொன்னா அவரு கணுகளுக்கு இடையிலான இணைய இணைப்பை பாருங்க. கணுகளுக்கு இடையிலான இணைய மெயின் நோக்கம் 4 ஆன்சர். பல்வேறு கணுகளுக்கு இடையே இணைய இணைப்பை தொடர்ந்ததால் நோக்கமாக இருக்கு. அடுத்தது ஒரு வகுப்பு இணை உடன்பாடுகளின் முறை ஐபி இணைப்பு வைத்து 14 உபவலைகளை உருவாக்குமாறு உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உபவலையை உருவாக்குவதற்கு எந்த உபவலை மறைமுகம் உகந்தது? நான் என்ன செய்ய போனதில 14 உருவாக்கலாம். அப்ப இது ஒரு சீவதால இந்த 255 எல்லாமே எல்லாத்துக்கும் கட்டாங்க பாருங்க. 256 இருந்து எத்தனை உபவலைகள்? 14 உபவலைகள். அப்ப 255 40 சொல்றது இதான் தன்னுடைய ஆன்சராக வந்து சரி. பின்வரும் கூற்றுகளை கருது. குறித்த முறைமையில் பயன்படும் வெளிப்புறமாக உள்ள மக்கள், அமைப்புகள் அல்லது பிற முறைமைகள் என்பவை ஆகும். அப்ப முறைமை என்று சொல்றது பயன்படும் வெளிப்புறமாக உள்ள மக்கள், அமைப்புகள் அல்லது பிற முறைமைகள் ஆகும். சரி, ஒரு மூலமாக அல்லது தரவு பெறுநராக செயல்படுத்தப்படுகிறது. ஒரு முறைமை செல்வது ஒரு மூலமாக ஒரு தரவு பெறுநராக இது செயல்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி 2 வெளிப்புற கூறுகளுக்கு இடையே ஆன
தொடர்புக்கு இடைவிட்டு கோட்டு அம்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவர் முறைமை சொல்வது இரண்டு வெளிப்புற கூறுகள் இடையேயான தொடர்பிற்கு இடைவிட்ட கோட்டு அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை மூன்றுமே சரியான கூட்டுகள் தான் எப்படி பின்வருவனவற்றில் கை முறை வழி தரவு கோப்பு மிகவும் பொருத்தமான உதாரணம் இது. இப்ப நம்ம முறைமை வரைபடம் வரையும் போது உங்களுக்கு தெரியும், இது வெளியாக கொண்டு வரலாம். இது முறைமை அறியும், இது ஒரு சேமிப்பகம் அறிவிக்கும், இது வெளியாக உள்பொருள் அறிவிக்கும். முறைமை வரைபடம் வரையும் போது இது ஒரு இன்டி உள்பொருளாக இருக்கும், இது ப்ரொசஸாக இருக்கும், இது ஒரு தரவு சேமிப்பாக இருக்கும். இந்த தரவு சேமிப்பகத்துல நம்ம நிலையான குறிப்பிடத்துக்கு டிஎம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தற்காலிகம் தான் டிஎம் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கை முறைவழி நம்ம என்ன கருதுனா பின்வருவனவற்றில் கை முறைவழி தரவு கோப்புக்கு மிகவும் பொருத்தமான உதாரணம் இருக்காது. நம்ம இதுல காந்த நாடான்ஸ் வந்து நிரந்தரம். அப்ப வெளிக்கூடும் காந்த நாடா டி. காந்த நாடான்ஸ் டி கோப்பு தான் தற்காலிகம் டிஎம். அதே மாதிரி இந்த துளையாட்டை பழிச்சீட்டு செல்லக்கூடியதும் கூட நிலையானதாக துளையாட்டை நிலையானது. அப்ப இதுல கை முறை வழி தரவு கோப்புக்கு பொருத்தமான உதாரணம் கேட்டா கார்ட்போர்ட் கோப்பை. உயர் மட்ட தரவு பாய்ச்சல் வரைபடத்தின் மட்டங்களில் பூஜ்ஜிய மட்ட வரைபடமாக எழுதப்படுவது. பூஜ்ஜிய மட்ட தரவரைபடம் சந்தர்ப்ப வரைபடம் என்றால் இதை எழுதக்கூடிய எம்சிக்கு கேள்வி எல்லாமே நேரடியான பதில் தரக்கூடியவர்கள். உங்களுக்கு பரீட்சை இப்படி வரையிறாங்க ஒரு சிறியதற்காக மீட்டலுக்காகத்தான் இப்படியான கேள்வி நடத்தப்பட்டு செய்யுது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் தரவின் பண்புகள் தகவலின் பண்புகள் கேட்டா நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க. ஆனா ஒரு நடைபெற்ற ஒரு சந்தர்ப்பத்தை செய்யும், ஒரு சம்பவத்தை செய்யும். உங்களோட சொன்னா ஒரு 100க்கு 30 தான் நீங்க பதில் சொல்லுவீங்க. அப்ப அதான் எக்ஸாம் விரைவாக இது போட்டி பார்த்துக்கிறதால நீங்க விஷயத்தை நல்லா உள்வாங்கி விரைவாக படிக்கும் போதுதான் இது நீங்க ஆன்சர் விரைவாக பெற முடியும். அந்த வகையில நேரடி கேள்வி வரும் எதிர்பார்க்கிறது. உங்களுக்கு கேள்வி எப்படியோ ஒரு கேஸ் ஸ்டடி மூலமாகத்தான் எடுப்பாங்க. அப்ப அந்த வகையில் செய்யத்தான் இருக்கும். உயர்மட்ட தரவு பாய்ச்சல் வரைபடத்தின் மட்டங்களில் பூஜ்ஜிய மட்ட வரைபடமாக கருதப்படுவது பின்வருகின்றால் சந்தர்ப்ப வரைபடம் தான். இதுல பூஜ்ஜிய மட்ட வரைபடம் கருதப்படக்கூடியது. நான் போன மட்டும் இது என்னது வெளியாக உள்பொருள், இது பிரச்சனை, இது தரவு சேமிப்போம். அப்ப இது சரியான ஆன்சர் ஆகக்கூடியது வெளியாக உள்பொருள் செயல்முறைப்படுத்தல் தரவு சேமிப்போம். இதுதான் சரியான ஆன்சர் ஆகும். சரி, தரவு கையாளர் மொழியில் உள்ளடக்கப்படாத எஸ்கியூஎல் கட்டளை பின்வருவது. இந்த தரவு செய்த மொழியில இருக்கிற கட்டளைகள்ல delete, insert, select, update இந்த 4 எஸ்கியூஎல்ல நம்ம டேட்டாபேஸ் படிச்சோம். 4 வகை கட்டளை. 4 கட்டளை என்னன்னா delete, insert, select, update இந்த 4 தான் கட்டளை. இது கிரியேட் உருவாக்குற கட்டளை இல்ல. அதுதான் இதுல வித்தியாசம் வரக்கூடிய பிள்ளையான கட்டளை. நம்ம கிரியேட் கான்செப்ட் கம்பெனி ஒன்று தனது ஊழியர்களின் காப்புறுதி கணக்கினை நிர்வகிப்பதற்கு தேவையான அனைத்து சேவைகளும் அக இணையத்தினூடாக வழங்கப்படுகின்றது. அப்ப இணையத்தினூடாக சேவை வழங்கப்படுகின்றது. ஊழியர்கள் காப்புறுதி கணக்கு நிர்வகிக்கிறது. அப்ப வரலாறு எம்ப்ளாயி கம்பெனி ஒன்று. அப்ப என்ன நிர்வகிக்குது? கம்பெனி. கவர்மெண்ட் நிர்வாகிகள் கம்பெனி நிர்வாகி ஊழியர்கள் காப்புறுதி கணக்கு. அப்ப கம்பெனி பி பிசினஸ் பி டு இ தான் இதுக்குரிய சரியான ஆன்சர் ஆகும். சரி, இலக்கணியல் வர்த்தகமான பின்வரும் கூற்றுகளை கருதுகிறது. இது ஒரு இலக்கண வியாபாரத்தின் பகுதியாகும். எஸ் www.ebay.com என்பது C2C இலக்கணியல் வர்த்தகத்தின் மாதிரி உருவமாகும். C2C உதாரணமாக சென்றது eBay தான்.
அது உதாரணம் சரியான priceline.com என்பது C2B இலத்திரனியல் வர்த்தக மாதிரிகளுக்கு உதாரணமாக இதுவும் கூட C2Bக்கு ஒரு முன்மாதிரியாக உதாரணம் அந்த கேள்வியெல்லாம் நேரடியாக விளங்கக்கூடிய வகையிலான் வடிவமைப்படுறாங்க சரியானே அப்ப இந்த கூட்டுடைய சில ஆன்சர் மூன்றுமே இதுக்கு சரியான ஆன்சர் தான் அப்ப ABC என்பது சரியான ஆன்சர் தான் இலத்திரனியல் ஊடகங்களினூடாக இரு வர்த்தக அந்த இலத்திரனியல் ஊடகங்களினூடாக இணையத்தினூடாக இரு வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையில் நடைபெறும் பொருட்கள் வாங்கல்களை குறிப்பது பின்வருவனவற்றில் இலத்திரனியல் ஊடகங்களினூடாக இரு வர்த்தக அப்ப ரெண்டு கம்பெனி அப்ப என்ன இது மேசான B2 B வியாபாரம் தெரியும் அப்ப B2Bங்கிறது ரெண்டாவது தெரியும் அப்ப ரெண்டாவது பெரிய ஆன்சர் அங்க இல்லை இலத்திரனியல் வியாபார செயற்பாடுகளின் போது தொடர்பு கொள்ளாதது யாரு தகவல் தொடர்பாடு விளங்குவர் தொடர்புவர் நம்ம இது யோசிக்கணும் இலத்திரமாக நம்ம பொருட்கள் சாமான் சொன்னா உங்க கம்பெனி அப்ப அதோட இங்க நான் வாடிக்காரு இருப்போம் அப்ப இதுல ஊழியர் காணப்படுதா இல்ல ஊழியருக்கு வேலை இல்லையா இல்லை நான் பாருங்க தகவல் வருவாரு வாடிக்கையாளர் வருவாரு பிரகாசிவன் வருவாரு இதுல தேவை இணையத்துல நம்மளுக்கு ஷாப்ல முன் பண்ணி தராசு வாங்குறோம் அலிபாபா வாங்குறோம் எல்லாரும் தேவையானதை பற்றி நம்மளே பெற்றுக் கொள்றோம் அப்ப இதுல யாரு தொடர்பு ஊழியர் அப்ப ஊழியர் எப்படியான சேர்ப்பு வியாபாரத்தின் தீமையாக அமைவது இலத்திர வியாபாரத்தில் தீமை அமைக்கிறது குறைந்த விலையில் பொருட்கள் கிடைப்பது அது தீமையா இல்லை அது அனுகூலம் கிடைக்கும் மாய சமூக தொடர்பு காணப்படுது தரமான பொருட்களில் சட்டவாதங்கள் தரமான பொருட்களில் உத்தரவாதம் இது கொஞ்சம் யோசிக்கக்கூடாது ஏண்டா நம்ம சில டைம் பொருட்கள் உறுப்பு வாங்கும் போது நம்ம பார்க்க கவர்ச்சியாக வாங்கிடுவோம் ஆனா அஞ்சு இடத்துல அதை நிறைவேற்றிருக்கும் அதுல என்ன கழி போடணும் அதுல அந்த குவாலிட்டி குறைஞ்சிங்க இருக்கும் அப்ப அது தரமான பொருட்கள் உத்தரவாதம் யோசிக்க சரி அது மற்ற ரெண்டு கவர்ச்சிகரமான பொருட்களை தெரிவிச்சது வாடிக்கையாளர் மீது கழிக்கப்பட்ட கவனம் அதுவும் ஓகே அப்ப இதுல தவறாக கணக்காடக்கூடியது தரமான பொருட்களின் உத்தரவாதம் தீமை அனுமதிக்கக்கூடியது இது ஒரு டேட்டா பேஸை பயன்படுத்துவாங்க கேள்வி என்னன்னா இது என்ன செம்மையாக்களோட இப்படிக்கார் விளங்கணும் செம்மையாக்கள்ல முதலாவது மூணாம் சட்டை ரெண்டாவது மூணாவது இந்த மூன்றுக்கும் மூன்று விதமான பண்புகள் காணப்படும் இந்த வண்ணா தரவு உள்பதிவு பெற்றிருக்கும் ஒரே பதிவு மீண்டும் மீண்டும் வந்திருக்கும் இதை நீங்க பார்த்து நம்ம விளங்கும் உங்களுக்கு இதுல இந்த ஈவெண்ட் நேம் பாருங்க தரம் கரம் அப்ப ஒரே பதிவு கூட இடம் பெற்றிருக்கும் பாருங்க பாஸ்போர்ட் அப்ப இதே மீண்டும் இடம் பெற்றிருக்கும் மற்ற ரெண்டுக்கும் ஓகே வந்து அப்ப இந்த ஈவெண்ட் நேம் ஒரே பதிவு மீண்டும் மீண்டும் இடம்பெறத்தால இது ஒரு முதலாவது என்ன இருக்கக்கூடியது ஒன் என்ன வெளியிடக்கூடியது அட்டவணையாக தரப்படுது அந்த அட்டவணை இருந்துச்சுன்னா முதலாவது என்ன அந்த அட்டவணை அமைந்து காணப்படுகிறது ஒரு நூலாசிரியர் நூல்களை எழுதலாம் ஒரு நூலுக்கு ஒரு தலைப்பும் தனி ஒன்றான ISB எனப்படும் ஒரு குறிமுறையும் உள்ளன ஒரு நூலாசிரியரினால் அல்லது பல நூலாசிரியரினால் எழுதப்படலாம் ஒரு நூலாசிரியருக்கு ஒரு பெயரும் தனியொன்றான ஐடியும் உள்ளன நூலாசிரியர் ஒரு குறித்த நூலுக்கு ஒரு பிரதம நூலாசிரியர் அல்லது ஒரு விடை நூலாசிரியர் என்ற வகையை கொண்டிருக்கிறார் என்ன பத்தி நல்ல பாருங்க ஒரு நூலாக எழுத்தாளர் எழுதாளர் புத்தகம்
நூலாசிரியர் எழுதுகிறாரு. ஒரு நூலுக்கு தனியா டைட்டில் இல்லையா, ஒரு நூலுக்கு தனியான தலைப்பு தனியான தலைப்பும் ஐஎஸ் எனப்படும் ஒரு குறிமுறை இல்லையா, ஒரு நூலுக்கு ஒரு தலைப்பும் ஒரு குறிமுறை ஐஎஸ் எனப்படும் குறிமுறை இல்லையா, அந்த டைட்டில் தனியான ஒரு அழுத்தமான காலம். ஒரு நூலாசிரியர் அல்லது பல நூலாசிரியர் பண்ணும் தொடர்பு வச்சிருக்காரு. இவருக்கு என்ன தொடர்பு சொல்றாரு, அவர் ஒரு நூலாசிரியர் இல்லாட்டி பல நூலாசிரியர்கள் பண்ணுவாங்க. இது ஒரு மெனிக்கு வெளியான படகு பல வளர்க்கப்படுங்க. இது சொல்லப்படலாம். ஒரு நூலாசிரியருக்கு ஒரு பெயரும் தனியொன்ற வாயிலுள்ள எழுத்தாளருக்கு அதை அடையாளப்படுத்துறது ஒரு மேமா. அடுத்தது அவருக்கு ஒரு ஐடி இருக்கும். நூலாசிரியர் ஒரு குறித்த நூலுக்கு ஒரு பிரதம நூலாசிரியர் அல்லது ஒரு இணை நூலாசிரியர் வகையினை குறிப்பிடலாம். அப்ப அந்த கேள்வியானது உங்களுக்கு பயன்படுத்தி வரையக்கூடிய கேள்வி அமைக்கப்பட்டிருக்கு. தெளிவாக சிந்தித்து அந்த தரவுகளை என்ன பண்புகள் இருக்கு, எது விவரண பண்பாக இருக்கும், எது கலப்பு பண்பாக இருக்கும் செய்யாத யோசிச்சு செய்வதற்காக அந்த கேள்விகளை திறம்பட செய்ய முடியும். இந்த பிள்ளைகளை செய்யலாம். அது அந்த ஒன்றுக்கு பலவா இல்ல பலவுக்கு பலவா அப்படின்னு சொல்லி அதை கவனிச்சு நம்ம செய்ய வேண்டியது கட்டாயமா. ஒரு நூலாசிரியர் குறித்த நூலுக்கு ஒரு பிரதான நூலாசிரியர் அல்லது ஒரு இணை நூலாசிரியர் வகை கொண்டிருக்கலாம். டைப் பண்ணி செல்வதில் ஒரு விவரண பண்பாடு இதானே டைப் செல்வது விவரண பண்பாக அமைப்பட்டிருக்கு. தொழில்நுட்ப சுற்றுப்புற காரணமாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கி உங்கள் பெருமாட்டுக்கு இந்த கேள்வி நாங்கள் முடிந்ததாக இருக்கும். இந்த நாட்டு 3 கேள்வியே மூலவரை யூஜிகேட்ஸ் ஐபிஆர்டிஎஸ் அடுத்தது பிற்பாடு 30 நிமிஷம் வழங்கப்படுத்திருக்கு. இது 29 நிமிஷம் காணப்படுகின்றது. இந்த கேள்வியை நேரடி நாங்கள் சொல்லி பார்த்து போகணும். ஒரு ஏமாற்றாளர்கள் எப்படி உங்களுக்கு பிராக்டிகல் தொடர்பான நம்பர் பிராக்டிகல் அடுத்தது HTML பைத்தன் 3 நம்பர் கேள்விக்குரிய சரியான ஆன்சர் இருக்கக்கூடியது. பாருங்க, இது குறிப்பிடுக்காருங்க இந்த விவரண பண்பு. அப்ப இது மூன்றுமே நம்மளுக்கு வராது. விவரண பண்பு இல்லை. இதே பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த ரெண்டு சரி. ஆனா இது என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு சரியா போய் தந்தோம். என்ன சொன்னா நம்முடைய இது மெனு டு மெனு. ஆனால் சந்தது ஒன்று பலவான. அப்ப இதுல எல்லா விஷயத்தையும் சரியா செஞ்சு மெனு டு மெனுக்குள்ள இருக்காது. இந்த ஆன்சர் வராது. சரியா ஆன்சர் வர முடியாது. 2ஆம் சரியா ஆன்சர் தான். சரி, தரப்பட்டுள்ள கனவு வரைபடத்தை அதன் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள கருத்தை சுற்றையும் கருதுகிறது. இங்கு ABC ஆகியன உள்ளீடுகளாக இருக்கும் அதேவேளை செட் வெளியீடுகளாகும். கனவு வரைபடத்தில் வகை குறிக்கப்படும் தருக்க செயலை தருக்க சுற்றி சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கு CFGH ஆகியவற்றில்
பெருமானங்கள் யாதாக இருத்தல் வேண்டும். அப்ப நம்ம அது பெறத்துக்கு ஒரு ஆன்சர் நம்ம வச்சு எடுக்கணும். இந்த கேஷ பாருங்க, செட் சமிட் இது. அப்ப AB பிளஸ் சி இது ஆன்சர். அப்ப இந்த ஆன்சர் வாரத்துக்கு இந்த கனவு வரைபடத்தில் இந்த மறைக்கப்பட்ட பகுதி யாதுவாக இருக்குன்னு சொன்னாங்க. கேள்வி ஒரு லேசா வந்து பாருங்க, ஏன் 2 0 வந்துருது, லேசா வந்து பாருங்க, ஏ பார் ஏ பார் ஏபி ஏ பி பார் சி பார் சி. அப்ப நீங்க யோசிக்கணும், உங்களுக்கு பட ஏபியும் வரணும் சியும் வரணும், அதுக்குரிய உள்ளே தான் யோசிக்கணும். அப்ப நீங்க பாருங்க, இதுல எல்லாமே மாறுது. என்ன ஒரு ஆன்சர் வரும்னு சொன்னா நீங்க கட்டம் பண்ணி பாருங்க, இதுல 1 1 1 1 வாங்க, இது ரெண்டுமே 1 1 இருக்கு. அப்ப ஜிக்கும் ஹெச்சுக்கும் 1 அப்ளை பண்ணிருக்காங்க. இதை கட்டமாக்கினா இதுல எல்லாமே மாற்றம் அடையுது. இதுல மாறாம இருக்கிற விட இல்லைங்க சி மாத்து. அப்ப இந்த சி எல்லாமே வருது. ஏபி நாங்க பாருங்க, இதெல்லாமே எடுத்தோம். இல்ல ஏ பார் பி பார் ஏபி பார் பி இருக்கு. அப்ப இது நான் பெற வேண்டிய என்ன செய்யணும்னா, இது ஏற்கனவே உண்டாதான் இருக்கு. அப்ப உண்டாய் பார்க்கணும்னா இது ரெண்டு கட்டமாயிடுச்சுன்னா இது ரெண்டும் மாற்ற ரெண்டு கட்டமாக பிளஸ் ஏபி சரியா வேண்டியது. அப்ப இது நான் உண்டாக விஷயம் உண்டாகினா இது வெளியிட்டு ரொம்ப மாறும். அப்ப இது 0 ஆகுது. அப்ப G1 H1 F1 E0 இந்த ஆன்சர் பார்த்தோம்னா E0 ஆகும். F1 G1 அதெல்லாம் தான் இது ஆன்சர். ஒரு சரியா ஆன்சர், இந்த ரெண்டாவது சரியா ஆன்சர் அவர். அப்ப இந்த வேளையில நாம 30 MCQ கேள்விகளையும் 3 பாட்டை தொடர்பான தெரியும். இதோட நிச்சயமாக உதவி நம்புறேன். இன்னொரு ஐசி செமினார்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி. வணக்கம்.